ஹலோ சார், உங்க பொண்ணு ஜாதகம் கேட்டிருந்தோம். மன்னிச்சிருங்க, என் பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவளையும் நாங்களும் படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க வேற ஏதாவது ஜாதகம் இருந்தா பாத்துக்கங்க. சரிங்க. ஏங்க, நல்ல இடமா வந்துச்சுன்னா பொண்ணுக்கு பண்ணிடலாமே. அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் அவளுக்கு தானே. ஏங்க, என்னங்க அசால்ட்டா சொல்றீங்க? டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுனா கோடி கணக்குல செலவாகும். நம்மனால அது முடியுமாங்க? முடிஞ்ச வரைக்கும் நைட்டு பகல் வேலை செஞ்சு கட்டுவேன். முடியாத பட்சத்துக்கு இந்த வீட்டை வித்தாவது என் பொண்ணை படிக்க வச்சிருவோம்டா. என் பொண்ணு டாக்டர் ஆன உடனே என் உடம்பத்தான் முதல்ல செக் பண்ணுவா, தெரியுமா? நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு. என்னங்க, நைட்டு வர்றதுக்கு 11-12 மணி ஆகு. நீ சாப்பிட்டு படுத்துக்க, அப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. ரொம்ப அலைச்சல் எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு செய்ய வேண்டாம். முடியலன்னா வந்துருங்க நேரமா. விசேஷம் என்ன கொடுமடாது. எவனோ ஒருத்தர் நம்பி தனியா ராத்திரி 11 மணிக்கு போய் சீரியல் வேற அந்த புள்ள. பாவம், யாரு பத்த புள்ளையோ, கேக்குறக்கே பயங்கரமா இருக்குங்க. பாவம், அவங்க அம்மா அப்பா கேட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ, ஏங்க, என்னங்க ஆச்சு? ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க ஆச்சு? நம்ம பொண்ணு பாடு, நம்ம பொண்ணு சீரியல் பாடு. ஏங்க ஏங்க, நம்ம பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? நைட்டு 10 மணிக்கு கூட படிக்கிறேன்னு சொல்லி போன்ல சொன்னானுங்களேங்க. அவ படிக்கிறதுக்கு 10 மணிக்கு போகலாம். எவனோ ஒருத்தர் நம்பி போய் 11 மணிக்கு. சொல்றக்கே பயமா இருக்கு. ஏங்க, இனிமே நம்ம உயிரோட இருக்க வேண்டாங்க. இதையெல்லாம் கேக்குறதுக்கா நம்ம இத்தனை நாளா கஷ்டப்பட்டோம். ஏங்க, வாங்க, நம்ம எதையாவது தின்னுட்டு செத்துடலாங்க. இந்த கன்றவையெல்லாம் பார்த்துட்டு நம்ம உயிரோட இருக்க வேண்டாங்க. வாங்க வாங்க, நம்ம செத்துடலாம் வாங்க. ஏங்க ஏங்க, நம்ம செத்துடலாங்க. வாங்க, நம்ம எதையாவது தின்னுட்டு செத்துடலாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளால உயிரோட இருக்க முடியாதுங்க.